வாங்கி கொடுத்தாரு, இதை குடி கரைஞ்சிரும். எப்படி பண்ணீங்க? ஆம்பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நெட்டில், டிவியில், இந்த சோசியல் மீடியாவில் 30 நாளில் லெமன் ஜூஸ் குடிங்க குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. பால் டாயில தவிர எல்லாத்தையும் குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா நான் குடித்தேன் எல்லா கருமத்தையும். தேன், லெமனு, ஹாட் வாட்ரு, அம்மாடி. நான் ஆசிட்டு மட்டும் தான் மேடம் குடிக்கலை. அதையும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தாரு, இதை குடி கரைஞ்சிரும்னாரு. நீ என்ன கரைக்க முயற்சி பண்ணுறடான்ட்டேன். எல்லாம் குடிச்சு பார்த்தா குறையலை. சரி ஃபைனாக என்ன, நான் குண்டா இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்காரர் வருத்தப்படல மேடம், பக்கத்து வீட்டுக்காரர் வருத்தப்படுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை எடுக்கும் போது தான் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன பாய் காலையில் இவ்வளோ லோடை தூக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னாரு. ஆத்தாடி ஆத்தோ 10 கிலோவாவது குறைச்சாகணும்னு டெய்லி வாக்கிங் போனேன் சார். 2 கிராமம் என்னமோ குறைஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடு, இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ண. மேடம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம், சோறுனா சொர்க்கத்தையே பார்ப்பேன் மேடம். நான் 3 வேளைக்கு 7 வேளை திங்கிற குடும்பம் மேடம் என் குடும்பம். ஒயிட்டெல்லாம் கட் பண்ணுன்னாங்க. எனக்கு ஒயிட்டை கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு மேடம். ஐயோ, இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா? அந்த பிரபஞ்சத்தில் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லிம்மானா நம்மளை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக கூப்பிடுவாங்க, அஜித் சாருக்கு நம்ம ஜோடியாக நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இந்த உடம்பை குறைக்க ஆரம்பித்தேன் மேடம். மொட்டை மாடியில் இங்கேருங்க சமோசாவை தின்னுபிட்டீங்களா? எப்படி அவர் என்ன உங்கள் தட்டில் எடுத்துனாரா? என்னங்க தட்டை மாற்றிப்பிட்டீங்க? அவர் நல்ல மனுஷன், எனக்கு புக்கு கொடுத்தாரு. ஆமாம் மேடம், மேடம் நம்ம வந்தோடனே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லி காலையில் வாக்கிங் போனேன் மேடம், கொஞ்சம் கூட குறையல சார். மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு யாரோ சொன்னாங்க. நானும் மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்துக்கிட்டே இருக்கேன். கீழேருந்து எங்கள் மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையாக இறங்குனாரு. ஒரு முடிவு பண்ணேன், யாருக்காகவும் நம்ம வாழவே கூடாதுடா, நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு கட்டுப்பாடு. இன்றைக்கி நிறைய பெண்கள், ஆண்கள் இருக்கீங்க. இந்த சமூக வலைதளங்கள் எவ்வளவுதான் பயன்பாடாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை தவறாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஆரோக்கியம் உணவே மருந்துன்னு வாழ்ந்த குடும்பங்க நம்ம குடும்பம்லாம். சாப்பிட்ற சாப்பாடு கூலை குடிச்சிட்டு காலை அடக்குனாங்க. பீஸாவை தின்னுபிட்டு கோழியை பிடிக்க முடியாமல் திரியிறோம். இந்தா போயிருச்சு, போனா போ. காலை பழைய சோறு. எனக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சரியமாக இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பழைய சோறு விற்கிறாங்க மேடம். நாம் பெற்றிருக்கிறது பழைய சோத்தை கூட வாட் இஸ் சப்புன்னு அரையன் போல வரும் எனக்கெல்லாம். இந்த உணவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ நம்ம மாற்றினமோ, அதுவும் நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுங்கிற தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் போடும் போதே பார்த்தீங்களா அப்படி மேலே போகும். என்ன சாப்பிட்டா மேலே போயிடுவான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. எது கெடுதலோ அங்கே கூட்டம் தேடி அதிகமாக போவாங்க. இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றினாலே எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் பாதி நல்லாயிருவோம். அதனால் அந்த உடல் குறைக்கணும், நம்ம எப்படியாவது அழகாக இருக்கணும்னாலே நம்ம பாட்டி சாப்பிட்டது, நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குறது, வீட்டில் கையிலேயே சமைக்கிறது, இதை சாப்பிட்டாலே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்போம். எல்லாத்தையும் விட ஒன்று ஒன்றா தேடி தேடி ரசிக்கிறோம்ல, இந்த உலகம் ரசிக்கிறதுக்காகவே நம்ம படைச்சிருக்கோம். நம்ம அப்படி நினச்சிக்கோமே, இந்த உலகத்தை நம்ம தான் படைச்சோம் நினச்சிக்கோங்க. எது நடந்தாலும் ரசிப்புத்தன்மையோடு இருங்க. நமக்கு என்ன நடந்தாலும், தோல்வி நடந்தாலும் சரி, வெற்றி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ரசிப்புத்தன்மையோடு இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் பயங்கரமாக சிரிப்பேன். அந்த கஷ்டமே என்னை பார்க்கும், இது என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன லூசு சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அப்போ நம்ம போயிடுவோன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அப்போ கூட அதை நான் பக்கத்து வீட்டுக்கு தான் அனுப்புவேன், வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன்.